ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம விஜய் பயங்கர கோவமாக இருக்காங்க. காவேரி இருந்துட்டு, ஏன் சார் என்னாச்சு இவ்வளோ கோவமாக வரீங்க? அதுவும் அந்த பொண்ணுக்கிட்ட நான் பேசினேன். அவங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை கேட்டே தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் கோவமாக போயிருக்காங்க. ஏதாவது நீங்கள் எடுக்க முடுக்கா பேசுனீங்களா? உடனே விஜய் குறுக்குறுன்னு பார்க்குறாங்க. ஏங்க இப்படியெல்லாம் பார்க்குறீங்க? பின்ன நான் என்னங்க எடுக்க முடுக்கா பேசினேன்? அவங்கள ஒரு பொண்ணா? ஒரு சென்ஸே இல்லாமல் பேசுகிறாங்க. சி, இப்படியும் பொண்ணுங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் சார், தேவையில்லாமல் பொண்ணுங்களை பற்றி தப்பாக பேசாதீங்க. அங்கே என்ன நடந்துச்சுன்றதை மட்டும் சொல்லுங்கள். நீங்கள் 2 பேரும் தனியாக இருந்தால் மனசு விட்டு பேசுவீங்க அப்படின்றதுக்காக தான் நானும் அந்த பொண்ணோட அக்காவும் தனியாக வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்கள் கொஞ்ச நேரத்துலேயே இப்படி கோச்சிக்கிட்டு வந்தால் என்ன சார் அர்த்தம்? அப்போ தானே நல்லா கொஞ்சம் பொறுமையாக இருந்தானே நல்ல பொண்ணை பார்த்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். இப்படி முதற் கோணல் முற்றிலும் கோணல்ன்ற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு பொண்ணை பார்த்ததுமே இப்படி கோவப்பட்டு வந்து எந்திரிச்சு வந்தால் என்ன சார் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், அவங்க என்ன கேட்டாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் நைட்டில் தூங்குறப்போ ரெகுலராக உங்கள் குழந்த உங்கள் கூட தூங்குமான்னு கேட்குறாங்க. இப்படியெல்லாம் யாராவது கேட்பாங்களா? ச்சே, அவங்களெல்லாம் நான் பார்க்க வந்தேன் பாரு, டைம் தான் வேஸ்ட்டு. என் பொண்ணு என் கூட தூங்காமல் வேற எங்கெங்க தூங்க முடியும்? இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், என் பொண்ணை விட எனக்கு யாருமே முக்கியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு. என் பொண்ணுக்காக தாங்க நான் இருக்கிறதே. அப்படி இருக்கிறப்போ இவங்க என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்து என் பொண்ணை என்னை விட்டு பிரிச்சுட்டாங்க அப்படின்னா அது உங்களுக்கு சந்தோஷமாகங்க? அதுக்கு தான் இப்படியெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணி இப்படியெல்லாம் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? இங்கே பாருங்கள் காவேரி மிஸ், இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட நான் தெளிவாகவே சொல்லிடுறேன், பார்த்துக்கோங்க. எனக்கு நீங்கள் பொண்ணும் பார்க்காதீங்க, ஒன்றும் பார்க்காதீங்க. நான் என் குழந்தையோட நான் பாட்டுக்கு சந்தோஷமாக என் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறேன். தேவையில்லாமல் எங்களுக்கு நடுவில் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறம் என் பொண்ணையும் என்னையும் ஒரே அடியாக பிரிச்சுடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் பயங்கர கோவமாக பேசுகிறாங்க. நம்ம காவேரிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன் இப்படி இப்படி ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு, ஏங்க நான் உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு போகணுங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சார், ஏன் சார் இப்படி கோவப்படுறீங்க? கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எல்லா பொண்ணுமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைல்ல. நம்ம வேறு பொண்ணை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், திரும்பவும் எனக்கு பொண்ணு பார்க்குறேன் அது பார்க்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் களத்தில் இறங்குனீங்க அப்படின்னா அவ்வளோதாங்க. எனக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப கம்மி. நான் ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்கேன். என் பொறுமையை சோதிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் எல்லா உண்மையும் சொல்லிடுவேங்க அப்படின்னு சொல்லிட்டு. காவேரி யோசிக்கிறாங்க, என்ன உண்மை அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் எனக்கு பொண்ணு பார்க்குற வேலையெல்லாம் தயவு செஞ்சு இதோடு விட்டுருங்க. நம்ம இப்போ வீட்டுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே நம்ம காவேரி இருந்துட்டு, சார் நானும் உங்கள் வீட்டுக்கு வரேன். அம்மாவை பார்த்து பேசணும். அது மட்டும் இல்லாமல் தாத்தாக்கிட்டேயுமே ஒரு சில விஷயம் நான் பேசணும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், நீங்கள் தாத்தாக்கிட்டேயும் பேசாதீங்க, எதை பற்றியும் பேசாதீங்க. நீங்கள் எதை பற்றி பேச வரீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் இந்த பொண்ணு விஷயமாக தான் தாத்தா கிட்ட பேசுவீங்க. தாத்தா கிட்ட பேசினாலும் எந்த பருப்பும் வேக போகிறது கிடையாது. நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போகிறது இல்லைங்க. தயவு செஞ்சு இந்த பேச்சு இத்தோடு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து காவேரி கிட்ட கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் காவேரியை இப்போது வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு, தாத்தா அம்மு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. அம்மு ரூமில் இருக்காப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க தாத்தா, நான் போய் அம்முவை பார்க்குறேன். நீங்கள் காவேரி கூட பேசிக்கிட்டு இருக்குங்க. செல்வி அக்காவை காஃபி கொண்டு வந்து கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே காவேரி இருந்துட்டு, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம் சார், நீங்கள் போய் பாப்பாவை பாருங்கள், நான் தாத்தா கிட்டே பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லுமா காவேரி, எப்படிமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாங்க. எப்படி தாத்தா இருக்கேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் சந்தோஷமாக இருந்தேன். எப்படியாவது விஜய் சாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற ஒரு நல்ல நம்பிக்கையோடு இருந்தேன். ஆனால் எல்லாம் டோட்டலாக ஊற்றிக்கிச்சு தாத்தா அப்படி சொல்லிட்டு. என்ன காவேரி சொல்கிற? ஆமாம் தாத்தா, விஜய் சாருக்கு ஒரு பொண்ணை பார்த்து பேசி முடிச்சிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி பொண்ணுக்கிட்டேயும் அவங்க அக்காக்கிட்டேயும் பேசுகிறதுக்காக தான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தோம். அங்கே போனால் என்னென்னமோ நடந்துடுச்சுன்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் சார் ரொம்பவே கோவப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. தாத்தா இருந்துட்டு, இங்கே பாருமா காவேரி, நான் என்ன சொல்ல வரேன்னா, விஜயெல்லாம் இன்னொரு கல்யாணத்தை யோசிச்சு கூட பார்க்க மாட்டான். அப்படியே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சான் அப்படின்னா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வேணால் வாய்ப்பு இருக்குது. என்ன தாத்தா பேசிக்கிட்டு இருக்கீங்க? எப்படி தாத்தா ஏற்கனவே கல்யாணம் ஆன ஒருத்தரை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க.
அது எப்படிம்மா? உன்னால மட்டும் முடியாது. அப்போ வேற ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்களா? தாத்தா, எனக்கு இதில விருப்பம் இல்ல. ஒரு சிலவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான மைண்ட் செட் இருக்கும். ஸோ விஜய பார்த்து அவங்க விஜய் சார புடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்குல்ல. எனக்கு தான் அவர புடிக்கல. ஆனா நெறைய பேருக்கு அவர பிடிக்க தான் செய்யுது தாத்தா. நீங்களே பார்த்தீங்கள்ல, ரெக்வெஸ்ட் எத்தன பேர் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் புரியுதும்மா. ஆனா விஜய் அ விஜய்க்கு செட்டான பொண்ணு நீ மட்டும் தான் இருப்பன்னு நான் நெனைக்கிறேன். மத்த யார கூட்டிட்டு வந்து நிப்பாட்னாலுமே, அவனுக்கு செட் ஆக மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. என்ன தாத்தா நீங்களும் அவர மாரியே பேசுறீங்க? இப்படி பேசாதீங்க தாத்தா. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே சுத்தமா பிடிக்கல. இதில ஏற்கனவே கல்யாணம் ஆன ஒருத்தவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? ஜாலியா நான் வேலைக்கு போகணும். என் அம்மாவ பார்த்துக்கணும் வயசான காலத்தில. அவ்வளோதான் தாத்தா. மத்தபடி எனக்கு பெருசா எதுவும் ஆசைலாம் கிடையாது. கல்யாணத்துல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் நம்ம சாரதா வந்து கால் பண்றாங்க நம்ம காவேரிக்கு. ஹலோ காவேரி அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுமா, இது வந்துடுறேன் இருமா. இது அம்மாவோட வீட்டில தான் இருக்கேன். காவேரி, எனக்கு அப்படியே ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்குடி. என்னால் முடியல, மூச்சு கூட விட முடியலடி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா அப்படியே ஒரு மாதிரி மயக்கமாக பேசுகிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே நம்ம காவேரி ரொம்பவே பதட்டப்படுறாங்க. ஐயோ, அம்மாவுக்கு என்னாச்சுன்னே தெரியலையே. அம்மா, எங்கம்மா இருக்க நீ? ஏதாவது காய்கறி வாங்குறதுக்கு வெளியில் போனியா? வெயில் தாங்க முடியாமல் மயக்கதும் போட்டுட்டியாம்மா? அம்மா, எங்கம்மா இருக்க? ஏய் காவேரி, நான் வீட்டில் தாண்டி இருக்கேன். என்னமோ தெரியல, ஒரு மாதிரி இருக்கு. சீக்கிரமாக கிளம்பி வாடி. எனக்கு எந்திரிச்சு நடக்க கூட முடியல. தண்ணி தாகமாக இருக்குது. மூச்சும் விட முடியல. மூச்சு விடுறதுக்குமே ரொம்ப சிரமமாக இருக்குது. வா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா அப்படியே ரொம்பவே அது ஒரு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஸோ உடனே ஃபோனும் கட் ஆகிடுது. நம்ம சாரதாவாலுமே பேச முடியல. ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கவும், உடனே தாத்தா இருந்துட்டு, என்னம்மா ஆச்சு காவேரி? ஏம்மா இவ்வளோ பதட்டமாக பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், தாத்தா, என்னன்னே தெரியல, அம்மா ஒரு மாதிரி பேசுகிறாங்க. என்னாச்சுன்னு தெரியல, நான் வீட்டுக்கு போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இருமா காவேரி, நீ எப்படிம்மா ஆட்டோ பிடிச்சி போவேன், நான் விஜய் வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட போயிட்டு விஷயத்த சொல்கிறாங்க. எங்கள் விஜயுமே தாத்தா அம்மாவை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக படியிலேருந்து கீழே இறங்கி ஓடி வராங்க. காவேரி மிஸ், வாங்க மிஸ், உடனே நம்ம இப்போவே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கூட்டிக்கிட்டு விஜய் வந்து காரில் ரொம்பவே வேகமாக இப்போது சாரதா இருக்கிற வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ சாரதா உள்ள மயக்கம் போட்டு கிடக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வாயில் நுரையா வந்திருக்கு. என்ன ஆச்சுன்னே தெரியல, என்ன நடந்துச்சுன்னும் கண்டுபிடிக்க முடியல நம்ம விஜய் காவேரியால். ஸோ இங்கே நம்ம காவேரி நம்ம சாரதாவை மடி மேலே போட்டுக்கிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. அம்மா எந்திரிம்மா, ஏம்மா எந்திரிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு முகத்தில் தண்ணி தெளிச்சுமே அவள் எந்திரிக்கவே இல்லை. நம்ம சாரதாவோட வாயெல்லாமே அப்படியே நுரையா இருக்குது. விஜய் இருந்துட்டு, காவேரி, அ இவங் இவ் இவங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. வாயில நுரை வந்துச்சு அப்படின்னா, பாம்பு கொத்துனதா தான் சொல்லுவாங்க. என்ன பாம்பா? என்னங்க சொல்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு, காவேரி மிஸ், பதட்டப்படாதீங்க. கண்டிப்பா எதுவும் ஆவாது. எனக்கு என்னமோ அப்படிதான் டவுட்டா இருக்கு. நம்ம வேணா இப்பவே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போவோம். இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு தான் டேஞ்சர். இப்பவே கிளம்புங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதாவை தூக்கி கார்ல போட்டுக்கிட்டு காவேரியும் விஜயும் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு தான் ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்காங்க. சார், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போங்க சார். அம்மா வேற இப்போது ரொம்ப முடியாத சுச்சுவேஷனில் இருக்காங்க. எந்திரிக்க சொன்னால் கூட எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பயங்கரமாக அழுதுகிட்டே வராங்க. மிஸ், நீங்கள் அழுகாதீங்க மிஸ். கண்டிப்பாக இவங்களுக்கு எதுவும் ஆகாது. நம்ம காப்பாற்றிடலாம். இல்லைங்க, ஏதோ பாம்பு அது இதுன்னு சொல்கிறீங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. விஷத்தை ரொம்ப கக்கியிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல சார். எப்படியாவது என் அம்மாவை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக இங்கே நம்ம காவேரியும் விஜயும் ஒரு வழியாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. டாக்டர்ஸ் எல்லாருமே இங்கே நம்ம சாரதாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கவும், என்னாச்சுன்னே தெரியல, வாயில் நுர வந்துச்சு அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லியிருப்பாரு. ஸோ பாம்பு தான் கடிச்சிருக்கணும். பாம்பு கடிச்சிருந்தாலுமே என்ன மாதிரியான பாம்பு, என்ன அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சால் மட்டும் தான் அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். இப்போதைக்கு நம்ம பேசிக்கான ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வெளியே ஒவ்வொரு நிமிஷமும் இங்கே நம்ம காவேரி அப்படியே பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. விஜய்ன்னு சொல்லிட்டு, மிஸ் நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு எதுவும் ஆகாது. உடனே காவேரி, இல்லை சார்,
எனக்குன்னு இருக்கிறது என் அம்மா தான், என் கூட இருக்கிறது. அவங்களுக்காக தான் நான் நிறைய விஷயத்த தள்ளி போட்டுக்கிட்டே வரேன். ஆனால் இன்னைக்கு இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியாமல் இருக்குது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. இப்போ டாக்டர்ஸ் 2 பேருமே வெளியே வராங்க. ஸோ 2 டாக்டர் இங்கே சாரதாவை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. வெளியே வந்ததுமே காவேரி ரொம்பவே பதட்டமாக, டாக்டர் என் அம்மாவுக்கு எதுவும் இல்லைல்ல, அவங்களுக்கு சரியாயிடும்ல, ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கா சார் டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்கவும், டாக்டர் இருந்துட்டு ட்ரீட்மெண்ட்டெல்லாம் நாங்கள் பேசிக்காக கொடுத்துருக்கோம்மா. ஆனால் அவங்கள பாம்பு தான் கடிச்சிருக்கு, அதை கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் எந்த பாம்பு கடிச்சிச்சுன்றது தான் எங்களுக்கு தெரியல. என்ன பாம்பு அப்படின்னா ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன பாம்புன்னு தெரியாததுனால நாங்களே ரொம்பவே கன்ஃப்யூஸ் ஆகியிருக்கோம். ஒவ்வொரு டெஸ்ட்டாக தான் பண்ணி பார்த்து கண்டுபிடிக்க முடியும். அதுக்கான ட்ரீட்மெண்ட்டு இப்போதைக்கு பேசிக்காக கொடுத்துருக்கோம்மா. ஸோ எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை, இப்போதைக்கு எங்களால் எதுவும் சொல்லவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போயிடுறாங்க. இதை கேட்ட காவேரிக்கு மயக்கமே வர மாதிரி இருக்குது. உடனே இங்கே நம்ம விஜய் வந்து காவேரியை தாங்கி பிடிச்சிக்கிறாங்க. காவேரி மிஸ், நீங்கள் கவலைப்படாமல் தைரியமாக இருங்க. இந்த மாதிரி டைமில் நீங்கள் தானே தைரியமாக இருக்கணும். நீங்களே இப்படி உடஞ்சி போயிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும் காவேரி மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து கேட்குறாங்க. ஸோ காவேரி இருந்துட்டு, ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை கட்டி பிடிச்சி பயங்கரமாக அழுகுறாங்க. விஜய் வந்து நம்ம காவேரியை தன்னோட நெஞ்சில் அணைச்சி தைரியம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அத்தைக்கு எதுவும் ஆகாமல் நம்ம காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அத்தையா, ஏங்க அது ஏதோ டங்கு ஸ்லிப் ஆகி வருது, அதெல்லாம் இப்போ கண்டுக்கணுமா? இப்போ அவங்க என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்காங்க, நீங்கள் என்னென்னமோ ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை சார், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என் அம்மாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்தில் இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கங்காவும் யமுனாவும் இப்போது நம்ம காவேரிக்கு கால் பண்ணுறாங்க. காவேரியுமே கால் அட்டன் பண்ணி சொல்லுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா இருந்துட்டு, காவேரி நாங்கள் இப்போ தான் குமரன் மாமா நான் பாப்பெல்லாம் ஊருக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். என்னமோ தெரியல, அம்மாவையும் உன்னையும் பார்க்கணும் போல் இருந்தது, அதுக்காக தான் இப்போவே கிளம்பி வரோம். ஸ்கூலெல்லாம் லீவ் விட்டுட்டாங்கடி, அதான் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் 1 ஹவரில் நம்ம வீட்டுக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட காவேரி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அக்கா கிட்ட எந்த விஷயமும் சொல்லக்கூடாதுன்னு நினச்சோம், ஆனால் அக்கா இப்போது கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாளே, என்ன பண்ணுறது? அது வந்துக்கா நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட கங்காவுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. என்ன சொல்கிற காவேரி அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் அம்மாவை அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட கங்காவுக்கு அப்படியே ரொம்பவே பயமாகவும் பதட்டமாகவும் இருக்குது. அம்மாவுக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே நம்ம காவேரி கிட்ட, காவேரி என்னாச்சு காவேரி, ஏன் அம்மாவை அட்மிட் பண்ணியிருக்கீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மாவை பாம்பு கடிச்சிருச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை கேட்டு நம்ம கங்கா அப்படியே ரொம்பவே பதட்டமாக கேட்குறாங்க. இங்கே பாரு காவேரி, எப்படி எப்படி ஆச்சு, அது எப்படி வீட்டில் இருக்கிறப்போ பாம்பெல்லாம் வரும்? காவேரி என்ன காவேரி, நீ இப்படி தான் அம்மாவை பார்த்துக்கிற லட்சணமா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம காவேரி எதுவுமே பேசாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லி நான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் லொக்கேஷனுமே அனுப்பி விடுறாங்க. ஸோ நம்ம காவேரியுமே பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. ஒரு 1 ஹவரில் இங்கே நம்ம கங்காவுமே வந்துடுறாங்க. காவேரி வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. ஏன் காவேரி இப்படி அம்மாவை தனியாக விட்டுட்டு போனேன்? அக்கா எந்த நேரமும் நான் வீட்டிலே இருக்க முடியுமாக்கா? அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலுக்கு போகிறேன், ஈவினிங் போல் தான் வருவேன். இன்றைக்குமே ஒரு வேலை விஷயமா வெளியே போயிட்டுருந்தேன். அம்மா எந்த பக்கம் போய் எப்படி பாம்பு கடிச்சதுன்னு எனக்கு தெரியலக்கா. அது மட்டும் இல்லாமல் பாம்பு எந்த பாம்பு கடிச்சதுன்னு தெரியாமல் டாக்டர்ஸுமே ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு திண்டாடிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரியுமே பயங்கரமாக இங்கே கங்காவை பிடிச்சி கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்க. குமரனுமே இங்கே நம்ம விஜய்கிட்ட வந்து சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இருக்காங்க இல்லையா, அதனால் நடிக்கிறாங்க. சார் இப்போது அத்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே விஜய் இருந்துட்டு, டாக்டர் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, உள்ளுக்கும் வெளிக்குமா நடந்துக்கிட்டு தான் அதிகம். ஆனால் அவங்க இதான் பிரச்சனை, அதாவது இந்த பிரச்சனைக்கு இது தீர்வு, கண்டிப்பாக காப்பாற்றிடலான்ற ஒரு வார்த்தையை தைரியமாக சொல்லவே மாட்டேங்கிறாங்க குமரன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட கங்காவும் நம்ம குமரனும் ரொம்பவே பதறி போகிறாங்க. ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க.
ஸோ இப்போது டாக்டர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு வழியாக இந்த பாம்பு தான் கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்போது இங்கே டாக்டர்ஸ் வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டையும் கொடுத்து ஒரு வழியாக சாரதாவை காப்பாற்றுறதுக்கான வழி எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ நம்ம காவேரி கிட்ட நீங்கள் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, கண்டிப்பாக நாங்கள் உங்கள் அம்மாவை காப்பாற்றிடுவோம். ஏன்னா எந்த பாம்பு கடிச்சிச்சின்னு சொல்லிட்டு நாங்கள் டெஸ்ட் எடுத்து டெஸ்ட் மூலமாக கண்டுபிடிச்சிட்டோம். நீங்கள் இதுக்கப்புறம் பயப்பட வேண்டாம், ஒரு 1 வீக்லேயே அவங்க சரியாயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம காவேரிக்கு ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. அப்போ தான் அவங்களுக்கு மூச்சே விடுறாங்க, பெருமூச்சு விடுறாங்க. சார், என்னால் சத்தியமாக என் அம்மாவுக்கு ஏதாவது ஆயிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக என்னால் தாங்கியிருக்கவே முடியாது சார். எப்படியோ என் அம்மாவுக்கு எதுவும் ஆகாது, அவங்கள காப்பாற்றிடலான்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க. எனக்கு இப்போ தான் நம்ம காவேரிக்கு ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்குது. இப்போ நம்ம சாரதா வந்து கண் விழிச்சிடுறாங்க. ஸோ டாக்டர் வந்து நீங்கள் உங்கள் அம்மாவை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இப்போது நம்ம காவேரி, விஜய், அதுக்கப்புறம் இங்கே நம்ம கங்கா, குமரன் இவங்க எல்லாருமே வந்து சாரதாவை பார்க்குறாங்க. ஸோ சாரதா அப்படியே அப்போ தான் ஒரு மாதிரி டயர்டாக இருக்காங்க. உடனே நம்ம காவேரி இருந்துட்டு, அம்மா என்னம்மா இது, ஏதாவது முடியல அப்படின்னா எனக்கு நீ ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கணும்ல, எப்பவும் போல் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு நானும் ஒரு வேலை விஷயமா வெளியே வந்துட்டேன். ஏம்மா எதுவாச்சும் முடியலன்னா என்கிட்ட சொல்லிடுமா, உள்ளுக்குள்ளேயே மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஏதாவது உன் உடம்பு போட்டு வருத்திக்க போகிறம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பயங்கரமாக அழுகுறாங்க. உனக்கு மட்டும் நான் ஏதாவது ஆயிருந்துருந்துச்சுன்னா நான் என்னம்மா பண்ணியிருப்பேன், ஏம்மா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. ஸோ நம்ம சாரதா இருந்துட்டு, காவேரி இங்கே பாருமா, அதுவாக பாம்பு வந்து கொத்துனதுக்கு நான் என்ன பண்ண முடியும், எனக்கு மயக்கம் வந்துருச்சு. அம்மா நீ எங்கே வெளியே எது போனியா இல்லை வீட்டுக்குள்ளேயே பாம்பு வந்துச்சா? வீட்டுக்குள்ளேயே தாண்டி வந்திருக்கு, நான் தெரியாமல் மெரிச்சிட்டேன் கிச்சனில். அதுக்கப்புறம் அந்த கிச்சனில் ஒரு சந்து இருக்கு இல்லையா வெளியே போகிறதுக்கு, அந்த இதாக வெளியே போயிடுச்சுடி. அது நான் ரொம்ப பயந்துட்டேன். அந்த அதிர்ச்சியிலே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கொஞ்ச நேரத்தில் மயக்கம் வர மாதிரி இருக்குது, வாயிலிருந்து எச்சம் நிறைய வருது, இப்படி ஒரு மாதிரி ஆகிப்போச்சுடி, தண்ணி குடிக்கலான்னா கூட முடியல. அதுக்கு தான் உடனே உனக்கு கால் பண்ணி 2 வார்த்தை பேசினேன், உடனே மயக்கம் வந்துருச்சுடி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, எப்படியோ ஆண்டவன் புண்ணியத்தில் உனக்கு எதுவுமே ஆகலை, அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதா வந்து சாரதா கிட்ட காவேரி சொல்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம குமரன், கங்கா எல்லாருமே விசாரிக்கிறாங்க. இப்போ நம்ம சாரதா இருந்துட்டு, இங்கே பாரு காவேரி, ஒருவேளை நான் செத்து போயிருந்தா நீ என்னடி பண்ணிப்ப அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மா நான் அதுக்கப்புறம் என்ன பேசணும்னு எனக்கே தெரியாது, தேவையில்லாமல் இப்படியெல்லாம் எதுக்காகமா பேசுகிறேன்? இல்லடி, நான் உயிரோடு இருக்கிறப்போ நான் சொல்கிற பேச்சு எதுவுமே கேட்க மாட்டேங்கிறேன், அதான் கேட்டேன். அம்மா இதுக்கப்புறம் இப்படி பேசாத, உனக்கு என்ன ஆசை இருந்தாலும் சொல்லுமா, அதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கிட்ட காவேரி வந்து கேட்குறாங்க. ஸோ நம்ம சாரதாவுமே இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு காவேரி, நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும், அதுவும் நான் சொல்கிற மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். என்னம்மா இதெல்லாம் ஒரு போங்கா இருக்குது, ஏம்மா இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? இங்கே பாரு காவேரி, நான் சொல்கிறத கேட்குறேன், என்னுடைய சந்தோஷம் தான் உன்னுடைய சந்தோஷம்னு சொல்லிட்டு என்னென்னமோ வசனம் பேசுனேன்ல, இப்போ ஏன்டி இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க. ஸோ காவேரி இருந்துட்டு, அம்மா என்னம்மா இது, சரி கண்டிப்பாக உனக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரிடி நீ விஜய் தம்பியை பேசாமல் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சடான்னு சொல்லிடுறாங்க. இதை எதிர்பார்க்கவே இல்லை நம்ம காவேரி. அம்மா என்னம்மா இது, ஏற்கனவே கல்யாணம் ஒருத்தரை எப்படிம்மா நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு மேலே எவ்வளோலாம் இவர் பாசம் வச்சுருந்துருப்பாரு, இவரை எப்படி உருக்கி உருக்கி லவ் பண்ணியிருப்பாரு, திரும்ப நான் எப்படிம்மா 2ஆம் தரமாக போகிறது? எனக்கு வந்து கல்யாணம் நடந்துச்சுன்னா அவருக்கு எனக்குன்னு இருக்கணும், ஒட்டுமொத்த பாசத்தையுமே என் மேலே கொட்டுறவராக இருக்கணும், அப்படிப்பட்டவராக தான் நான் நேசிக்கணும்னு நினைக்கிறேன். தேவையில்லாமல் என் வாழ்க்கை விஷயத்தில் விளையாடிடாதம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம விஜய்க்கு பயங்கரமாக கோவம் வருது. அட போதும் நிறுத்து காவேரி, எப்போ பார்த்தாலும் உனக்கு பிடிச்சவங்கள தான் நீ கல்யாணம் பண்ணிக்குவ, ஓகே தான், உனக்கு பிடிச்சவங்கள நீ கல்யாணம் பண்ணிக்கோ, ஆனால் என்னை 2ஆம் தரம்னு சொல்லாத. அப்படியே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டாலுமே நீயும் 2ஆம் தரமாக தான் ஒருத்தவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும், அதுவும் அவங்க இல்லை, நீ தான் உனக்கு அவங்க 2ஆம் தரமாக வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? அது மட்டும் இல்லாமல் மரியாதை குறைவாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. எப்போவுமே மிஸ்ஸுன்னு கூப்பிட்றனால இன்றைக்கி காவேரின்னு கூப்பிட்றீங்க. ஆமாடி, டீயும் போடுவேன். என்ன டீயா? இங்கே பாருங்கள், நீங்கள் அத்துமீறி பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. அம்மா என்னம்மா இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு, இதுக்கப்புறம் அத்தை என்னாலலாம் பொறுமையாக இருக்க முடியாது, அங்கே பாருங்க அத்தை, உங்கள் பொண்ணு ரொம்ப தான் ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் சார், ரொம்ப ஓவராக நீங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. காவேரி, நான் இதுக்கப்புறம் எதுவுமே பேச விரும்பல, நீ இந்த ஃபோட்டோவை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு வளகாப்பு நடந்துச்சு இல்லையா, 9th மந்த் வளகாப்பு. ஸோ அந்த வளகாப்பு ஃபங்க்ஷனில் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ எல்லாத்தையுமே காட்டுறாங்க.
பயங்கர அதிர்ச்சியாக வாயை பொளந்துக்கிட்டு பார்க்குறாங்க நம்ம காவேரி. ஏன் அப்படின்னா, ஏன்னா இதுக்கு முன்னாடி நமக்கு கல்யாணமும் நடக்கல, நமக்கு இப்படி ஒரு வளைகாப்பு ஃபங்க்ஷனும் நடக்கல. அது எப்படி இவர்கிட்ட இருக்குது? ஒருவேளை இவர் ஏஐயில் ரெடி பண்ணியிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஏஐயான்னு கேட்குறாங்க. ஏஐலும் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் உண்மையான இமேஜ் தான். உனக்கு ஏற்கனவே வளைகாப்பு நடந்துருச்சு, உனக்கு கல்யாணமும் நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அம்மா? என்னம்மா இவர் பேசிக்கிட்டு இருக்காரு? இவர் சொல்கிறது எல்லாமே உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் காவேரி, இதுக்கப்புறமா நாங்களே எத்தனை நாளைக்கு தான் பொறுமையாக இருக்கிறதா? உன் அப்பா இறந்து போன விஷயத்தவே சாதாரணமாக உங்ககிட்ட சொல்லிட்டோம். உன்னுடைய பொண்ணு வாழ்க்கை நல்லாயிருக்கும். பொண்ணா? ஆமாடி, உனக்கு பொம்பளை பிள்ளையும் ஒன்று பிறந்திருக்குடி. 5 வயசு ஆகுது அது பிள்ளைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா இது? என்னால் எதுவுமே நம்பவே முடியல, பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே உனக்கு அதிர்ச்சியாக தாண்டி இருக்கும், நீ மண்டியை போட்டு நிறையெல்லாம் குழப்பிக்காத. விஜய் தம்பி தான் உன்னுடைய புருஷனா? புருஷன்ற பாரு, உனக்கு முதல்ல தாலி கட்டினவரே அவர் தாண்டி. நீங்கள் தான் 2 பேரும் உருக்கி 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 லவ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. லவ் பண்ணிலாம் கல்யாணம் பண்ணல. கல்யாணம் ஆகிட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு லவ்வே அங்கே மலர்ந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நீங்கள் 2 பேரும் அவ்வளோ க்ளோஸாக இருக்க ஆரம்பிச்சிங்க. அதுக்கப்புறம் நீ மாதமாகவும் ஆன. அதுக்கப்புறம் தான் நீ கர்ப்பமாக 9th மந்த்து ஸ்கேன் எடுக்க போகிறப்ப தான் உனக்கு ஆக்சிடெண்ட் ஆகி, அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு சைடு ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டு அப்போ குழந்த பிறந்து என்னென்னமோ நடந்து போச்சுடி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த விஷயத்தையுமே இங்கே சொல்கிறாங்க. காவேரிக்கு பயங்கர அதிர்ச்சி. எப்படி யோசிச்சு பார்த்தாலுமே எங்கள் காவேரிக்கு எந்த ஞாபகமும் வரவே இல்லை. அம்மா, நீங்கள் பொய் சொல்கிறீங்க எனக்கு தெரியும். ஏண்டி, நாங்கள் பொய் சொல்கிறேங்க, அப்போது இந்த ஃபோன் கூட பொய் சொல்லுதாடி? இதில் இருக்கிற ஃபோட்டோலாம் தம்பி, இவளுக்கும் உங்களுக்கும் கல்யாணம் ஆனதுலேருந்து இவளுக்கு நீங்கள் அடிக்கடிக்கு கிஃப்ட்டு பண்ணிங்களே, அதுக்கப்புறம் பர்த்டே ஃபங்க்ஷன் செலிப்ரேஷன் பண்ணிங்கள்ல அது, அதுக்கப்புறம் ரிசப்ஷனு, கோவிலில் கல்யாணம் நடந்ததுன்ட்டு அந்த ஃபோட்டோ எல்லாமே வரிசையாக காட்டுங்க தம்பி. எல்லாமே ஏஐயாக்குமா? சொல்லுங்கள் தம்பி, அதை காட்டுங்க இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபோட்டோவை பார்க்க இங்கே நம்ம காவிரிக்கு அவ்வளோ ஒரு அதிர்ச்சியாக இருக்குது, நம்பவே முடியல. ஆனாலுமே இவ்வளோ ஃபோட்டோவை எப்படி அதாவது ஏஐவில் ரெடி பண்ண முடியும்? ரெடி பண்ணலாம், ஆனால் எல்லாத்திலுமே நான் ரெடியாகி கிளியரன்ஸாக உண்மையாகவே என்னுடைய ஃபேஸ் மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே குமரன், கங்கா இவங்க எல்லாருமே சொல்கிறாங்க, ஆமாம் காவேரி, இவர் தான் உன்னுடைய ஹஸ்பண்ட். அண்ட் தயவு செஞ்சு நீ கண்டதை யோசித்து உன்னுடைய உடம்ப கெடுத்துக்காத. அது மட்டும் இல்லாமல் குட்டி காவேரியோட எதிர்காலத்தை நீ நினச்சி பாரு. அவள் உன்கிட்ட எப்படி ஒட்டிக்கிட்டா பார்த்தியா? என்னதான் ஞாபகமே இல்லை அப்படின்னாலுமே ரத்த பந்தம் விட்டு போகுமாடி. அதான் நீயும் குட்டி காவேரியும் அவ்வளோ க்ளோஸாக இருக்கீங்க. இங்கே பாரு காவேரி, தயவு செஞ்சு நீ உன் புருஷனை ஏற்றுக்கோ. ஏன்னா உனக்கு பழசு எல்லாமே மறந்து போச்சு. இனிமேல் நீ உனக்கு ஞாபகம் வரும்னு நாங்கள் எங்களால் காத்துக்கிட்டு இருக்க முடியாது. வாழ வேண்டிய வயசில் கரெக்டான டைமில் நீ வாழணும்டி. டாக்டருமே சொன்னாங்க, எப்பயாவது இவளுக்கு ஞாபகம் வரலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் உனக்கு என்னைக்கிட்டே ஞாபகம் வருது? அதுக்குள்ளே உன் பொண்ணு வளர்ந்து உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுற வயசு ஆகிடும்டி. இருக்கிறப்போ அந்த குழந்தையோட அந்த ஏக்கம், தாய் நம்ம கூட இருக்கணும், அம்மாவோட அரவணைப்பு இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கு எவ்வளோ ஏக்கமாக இருக்கும். இப்போத்துலேருந்தே நீ அந்த குழந்தை மேலே பாசம் வச்சு ஒவ்வொன்றத்தையும் அந்த குழந்தைக்காக பார்த்து செய்யணும்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய ஏங்கி தவிக்காத காவேரி. தயவு செஞ்சு இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீ விஜய் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிற வழியை பாரு. நாங்கள் எல்லாருமே நீ கெட்டு போகணும்லாம் சொல்ல மாட்டோம், அது மட்டும் இல்லாமல் உன்னை ஏமாற்றணும்னு நினைக்க மாட்டோம். தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி, சாரதா எல்லாருமே நடந்த ஒட்டுமொத்த விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம விஜய் இருந்துட்டு, அத்தை, கங்கா, நீங்கள் 2 பேரும் நீங்கள் காவேரியை கம்பல் பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிட்டீங்க. இது உண்மையாகவே நடந்துச்சா இல்லையா அப்படின்றத கண்டிப்பாக கொஞ்ச நாளில் ரியலைஸ் பண்ணிடுவா. கண்டிப்பாக அந்த கடவுள் என் பக்கத்தில் தான் இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். கடவுள் நமக்கு கஷ்டத்தை கொடுப்பார் தான், ஆனால் கைவிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, அது கண்டிப்பாக என் விஷயத்தில் உண்மையாக தான் இருக்கும். இவ என்னைக்கு புரிஞ்சுக்கிட்டு என் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாளோ அன்றைக்கே இது நடக்கட்டும். தேவையில்லாமல் நம்ம யாருமே இவங்களை வற்புறுத்த வேண்டாம்ல. நான் அவள் மேலே உயிரவே வச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக அவளுக்கு என்னைக்காவது ஒரு நாள் புரிய வரும். அன்றைக்கி நான், காவேரி, குட்டி காவேரின்னு வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே ஒரு குடும்பமாக ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை நம்ம பயணம் பண்ணலாம். நீங்கள் அது வரைக்கும் காவேரிக்கிட்ட நீங்கள் எந்த ஒரு கம்பல் பண்ணி பேசுகிறதோ அவளை கட்டாயப்படுத்துறதோ எதுவுமே வேண்டாம் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம்
இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்து சடான்னு கொஞ்ச நேரத்திலேயே நம்ம காவேரி மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. உடனே நம்ம விஜய் ரொம்பவே பதட்டமாக டாக்டரை கூட்டிகிட்டு வந்து, பாருங்க டாக்டர் பேசிக்கிட்டே இருக்கிறப்போ மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நார்மலான மயக்கம் தான். ஏதோ பயங்கரமாக யோசிச்சிருக்காங்க போல், ஸோ அதனால தான் மயங்கிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய்க்கு சாரதாக்கெல்லாம் ரொம்பவே பதட்டமாக இருக்குது. எல்லா விஷயத்தையும் சொன்னதுனால இவ பயங்கரமாக யோசித்து மண்டையை குழப்பிக்கிட்டதுனால தான் இவளுக்கு மயக்கம் வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ இங்கே கொஞ்ச நேரத்துலேயே நம்ம காவேரி எந்திரிச்சு நிற்கிறாங்க. ஏங்க எனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நான் ரொம்ப பயந்துட்டேங்கன்னு சொல்லிட்டு சடான்னு நம்ம காவேரி இங்கே விஜயை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இது எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்குது. இப்போ இங்கே நம்ம சாரதா அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுமா, இவர் யாருடி, இவர் யாருன்னு உனக்கு தெரியாதம்மா, நானும் இவரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்ததெல்லாம் நீ மறந்துட்டியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதாவை கேட்குறாங்க. ஸோ சாரதாவுக்கே பயங்கர சிரிப்பாக வருது. கக்கா பக்கன்னு இங்கே நம்ம சாரதா சிரிக்கவும், ஆமாம் ஏம்மா என்னை பார்த்து இப்படி சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒன்றும் இல்லடி, எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு அதுக்கு தாண்டி சிரிக்கிறேன். என்ன பைத்தியம்மா? ஏங்க இவங்க இவங்க அம்மா ஏங்க இப்படியெல்லாம் பண்ணி பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி கேட்குறாங்க.